சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா கடுங்கோபத்தில் வந்திருக்கின்றேன். என்னை ஒருவேளை இன்று நீ அலட்சியப்படுத்தி செல்வாயானால் நிச்சயமாக என் குழந்தை, எதற்காக அப்பா கோபப்பட்டேன் என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும். நிச்சயமாக இன்று உன் எதிரியின் ஆட்டம் அடங்கக்கூடிய நேரம் இந்த அப்பாவின் முன்னால் வந்து நிற்க வேண்டிய நேரமாக மாறி இருக்கின்றது. உன்னிடத்தில் நான் என்ன விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் இப்பொழுதே என்னவென்று நீ செவிகொடுத்து கேட்டு, இந்த நாள் இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்பதற்கு பல காரணங்கள் உண்டு. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த வேளையில் நீ எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சில உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எதற்காகவும் இந்த சாயப்பா உன்னை தேடி வருகிறாரோ என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் ஏது வேண்டுமென்றாலும் அவை எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு இந்த அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ நிச்சயமாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இத்தனை காலம் நீ தொலைத்தது எல்லாம் போதும், இத்தனை காலம் நீ இழந்தது எல்லாம் போதும். எதிரி என்ற ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் வரை மன நிம்மதி என்ற ஒன்று உனக்குள் இல்லாமல் போய்விடுகின்றது. எதிரி என்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை இது உன்னை உத்வேகமாகவும் செயல்பட வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உன்னை வாழச் சொல்வதும் இவர்தான், வாழ்க்கையை வெறுக்க வைப்பதும் இவர்தான். ஆனால் இதில் எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை வாழ்வதும் அல்லது வாழாமல் விட்டுவிடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. உன் சாயப்பா நான் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் கோபம் அவ்வளவு எளிதில் யார் மீதும் பாயாது. ஆனால் இப்பொழுது சாயப்பாவின் கோபம் உன்னுடைய எதிரியின் மீது, உன்னுடைய துரோகியின் மீது இருக்கிறது. எதனால் தெரியுமா? என் குழந்தையே, உனக்கு நடந்த துரோகம் சற்று வித்தியாசமான துரோகம்தான். ஏனென்றால் உன்னோடு பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். இன்னமுமே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இவர்கள் நடந்து கொள்வதையெல்லாம் யாருக்காக இருந்தாலும் அந்த இடத்தில் கோபம் வரத்தானே செய்யும். அதுபோலத்தான் உன் சாயப்பா எனக்கு கோபம் வருகின்றது. இத்தனை காலமும் இத்தனை நேரமும் உன்னை சுற்றி இருந்த இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பாவின் அன்பினை நீ நிராகரித்து விடலாமா? என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்திட்ட பல துன்பங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம். இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்த வேண்டாம். அத்தனையும் மாறும் நேரம், அத்தனை விஷயங்களும் மாற்றங்களை காண வேண்டிய நேரம். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கான மாற்றங்களையும் உனக்கான திருப்பங்களையும் என் குழந்தை சரியாக நீ உணர வேண்டிய நேரம். ஆனால் என்னவோ சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் உன்னை காயப்படுத்தியிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இவர்கள் உன் வாழ்க்கை நடத்திய ஒவ்வொரு விஷயங்களும் உண்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் உனக்கு கஷ்டங்களை நீ எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், மனிதர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில்தானே இந்த அப்பா உன்னை சந்தித்தேன். அதுபோலத்தான் இன்றும் அப்பா உன்னிடத்தில் சொல்ல நினைப்பது என்ன தெரியுமா? இந்த எதிரிகளை எல்லாம் கண்டு பயப்படாதே. எதையுமே நேருக்கு நேராக நின்று உன்னிடத்தில் சண்டையிடுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நேருக்கு நேராக நின்று உன்னிடத்தில் சொல்லிவிட எண்ணுவார்கள். எதிலுமே உன்னுடைய மனதை காயப்படுத்துவதையும் சரி, உனக்கு இன்னல்களை கொடுப்பதையும் சரி, நேரடியாகவே நின்று இவர்கள் அதை எல்லாம் செய்யக்கூடியவர்கள். அதே நேரம் இந்த துரோகிகள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் முதலில் எந்த சூழ்நிலையிலும் இவர்களுக்கு மட்டும் மன்னிப்பு என்ற ஒன்றை நாம் கொடுத்து விடக்கூடாது. மன்னிப்பினை நீ ஒரு முறை கொடுத்ததனால் இன்று உன் வாழ்க்கையில் இவர்கள் எப்பேற்பட்ட சோதனைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எப்பேற்பட்ட கஷ்டத்தை உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக உணர வேண்டிய காலம். இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம். சற்றென்று ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தலைக்கீழாக புரட்டி போட்டார்கள். சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் வெளியில் சொல்லாமல் தலைக்கீழாக புரட்டி போட்டவர்கள் தான் இவர்கள். ஆனால் உடன் இருப்பதை அவர்களாகத்தான் இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு ஒரு துளி அளவையும் அவர்களின் மீது சந்தேகம் வரவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களின் ஆட்டம் அதிகரிக்கும் பொழுது, நேரத்திற்கு நேரம் இந்த வாழ்க்கையில் இவர்களுடைய ஆட்டம் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர நான் துணிந்தது உண்மைதானே. இதற்கு மேலும் இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் நிச்சயமாக கேள்விக்குறியாக ஆக்குவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும்
உன்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி விடுவார்கள். மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். உன்னுடைய நிலையை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை. நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு இல்லை. உடனிருந்து கொண்டே ரசிக்கிறார்கள். இவர்கள் சிரிப்பை கண்ட இந்த சாய் அப்பாவிற்கு கோபம் வராமல் என்ன செய்யும்? அப்பாவின் கோபத்தோடு வந்திருப்பது உன்னுடைய துரோகியின் மீது என்பதை மறந்து விடாதே. அப்பாவிற்கு கோபம் இருப்பது உன்னுடைய துரோகத்தின் மீதுதானே தவிர வேறு எதன் மீதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இத்தனை கஷ்டங்களும் உனக்கு கொடுத்து விட்டு ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது இந்த அப்பா படுகின்ற இந்த கோபம் அவர்களை சுட்டெரித்து விடுகின்ற கோபம். ஆனாலும் அதை செய்யாமல் நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? எந்த எல்லை வரை ஒரு மனிதனால் செல்ல முடியுமோ, எந்த எல்லை வரை ஒருவரால் இன்னொருவருக்கு தீமையை செய்ய முடியுமோ என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மேலும் மேலும் உன்னோடு நின்று கொண்டு உனக்கு இவர்கள் துன்பத்தை தரும்போது நீயும் இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் இது உனக்கு தேவைதானே? இவர்கள் எதையெல்லாம் செய்வார்கள் என்பதை நீயும் அனுபவிக்கத்தானே வேண்டும். நீ செய்கின்ற அவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த இடம் உன்னை எந்த நிலை வரைக்கும் கொண்டு சேர்க்கும் என்பதை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எதையும் கண்டு நீ கலங்காமல் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து சரியானபடி இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. சரியானபடி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் நாம் எப்பொழுதுமே எதையுமே இழந்துவிடக்கூடாது. வேண்டுமென்றே நம்மை துன்பப்படுத்த நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் நாம் எதையுமே எண்ணி கலங்கி கொண்டிருக்கக்கூடாது. நடப்பது எல்லாம் நடக்கட்டும், இனி என்ன நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டு அவர்களை மன்னித்து கொண்டே இருப்பாயானால் அவர்கள் தினம் தினம் புது புது யுத்திகளை கையாண்டு மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த யோசிப்பார்களே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பழக்கமடையாமல் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை கண்டு என் குழந்தை நீ சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் அப்பா இவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்து விட்டு அப்பா இவர்களை சரியான நிலைக்கு கொண்டு வந்து விட்டு இனி எப்பொழுதும் ஒருபொழுதும் இவர்கள் நினைத்ததை சாதித்து விட மாட்டார்கள். எவ்வளவு இன்னல்களை உனக்கு கொடுத்திட்டாலும் அந்த நேரத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நிச்சயமாக கண்டு கொள்வாய். உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாய். உன்னை தொடரும் நேரம் இனி என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றிகள் என்னவென்று இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் உனக்கு சாதகமாக மாறியது எப்படி என்றும் இனி காணப்போகின்றார்கள். ஒருவரை அழிக்க இங்கே ஒவ்வொருவரும் இல்லை எடுக்கின்ற முயற்சிகள் பார்த்தால் நமக்கு இந்த வாழ்க்கை என்னவென்றே யோசிக்க வைத்துவிடும். எந்த எல்லைக்கும் செல்லலாம் ஒருவரை அழிப்பதற்கு என்ற எண்ணம் கொண்டு இங்கு ஒவ்வொருவரும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களின் வாழ்க்கை அழிப்பதற்கு இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகள் எல்லாம் பார்த்தால் சாயப்பாவிற்கு வருகின்ற கோபம் எத்தனைப்பட்ட கோபம் தெரியுமா? நீ எதையுமே யோசித்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். இப்படி ஒரு துரோகத்தை நம்முடன் வைத்திருக்கின்றோமோ என்று நினைத்து நீ வருந்த வேண்டாம். எப்படிப்பட்ட துரோகமாக இருந்தாலும் இனி இந்த அப்பாவிற்கு முன்னிலையில் இவர்கள் பஸ்பமாகி விடுவார்கள் என்பதனை மறக்க வேண்டாம். எதை செய்யக்கூடாது என்று ஒரு அளவு இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நாம் செய்கிறோமோ அது என்னவாக மாறும், யார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும், அதனால் நடக்கக்கூடிய என்ன என்பதனை எல்லாம் எப்பொழுதுமே உணர்ந்திட வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர்களினால் கொஞ்சம் அதிகமாகவே உனக்கு கொடுத்து விட்டது. சற்று அதிகமாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து உன்னை முழுமையாக வேதனைப்படுத்தி விட்டது. இனி எப்பொழுதும் இதையெல்லாம் கண்டு என் குழந்தை நீ கலங்காமல் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் நீ பட்டது எல்லாம் போதும். இனி உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள். உன்னை தேடி வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த அப்பாவின் முன்னின்று உனக்கு நல்ல தீர்வை கொடுப்பான் என்பதை நீ புரிந்து கொள். உனக்காக நான் சொல்லி அத்தனை விஷயங்களும் இனி என்னவாக மாறப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள தானே போகின்றாய். எதற்கும் வருந்தாதே, எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் என் குழந்தை கலக்கம் கொள்ளாதே. உனக்கு முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அழகாகட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த அப்பா நல்வழிப்படுத்த நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் முன்னின்று ஏற்படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் கண்டு என் குழந்தை நீ கலக்கம் கொண்டு நின்றிருக்கின்றாய் அல்லவா? இனி உன்னை சுற்றி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ வருத்தாமல்
அப்பா சொன்னது போலத்தான் துரோகம் எப்படிப்பட்டது, இந்த துரோகம் என்னவெல்லாம் செய்யும் என்பதை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதை நீ கவனித்து இந்த வாழ்க்கையில் அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான மாற்றங்களை எல்லாம் கண்டு கொள்ள தொடர வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். சாயப்பா உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.